தம்பி தங்கச்சி கவனிச்சுங்க, நீங்க நிறைய பேருடைய மனசுக்குள்ள பொண்ணு மட்டும் நல்லா இருந்தா, ஹலோ, நிறைய பேருக்கு பொண்ணு மட்டும் இருந்தா போதும். நான் கல்யாணம் பண்ண போறது என்ன மாமியாவை கல்யாணம் பண்ண போறேன், நான் பொண்ணை தானே கல்யாணம் பண்ண போறேன், இப்படி எல்லாம் பேசுறாங்க பிள்ளைங்க. உண்மையிலே இது நான் போயிட்டு எப்பா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுன்னு தான் சொல்றாங்க, பட் அவங்க ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாங்களே, கொஞ்சம் பார்த்துக்கலாமேன்னு கேட்டா, நான் கல்யாணம் பண்ண போறது அந்த பொண்ணை பாஸ்டர், ஃபேமிலியே இல்லை. அப்படின்னா எனக்கு ஃபேமிலி முக்கியம். எஸ், அந்த பிள்ளை சில வீடுகளில் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும், அந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருப்பாங்க, ஆண்டவரோடு நடந்திருப்பாங்க, அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதை செய்கிறது ஒன்றும் தவறில்லை, அப்படி சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம போகும்போது, ஒரு பொண்ணு எடுக்கும்போது, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கும்போது எது ரொம்ப முக்கியம்? கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபேமிலி ரொம்ப முக்கியம். நல்லா சொல்லுங்க, ஃபேமிலி நல்ல முக்கியம். நல்லா சொல்லுங்க, அம்மா அப்பா ரொம்ப முக்கியம். ஆமேன். அம்மா அப்பாவை பார்த்து தான், அதுதான் சொல்றது. சில கணவனான் மனைவியார் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கும் போது ஏன் ஒன்றா இருக்கணும், ஏன் சகிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், வந்த உடனே அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, நிறைய குடும்பத்தில் கவலையாக இருக்குது. ஏன்னா அப்பா கூட இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது, அப்பா இறந்து போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அப்பா இல்லை அப்படின்னும் போது எங்கே இருக்காருன்னு கேட்பாங்க. அங்கே இருக்காரா, வீட்டுக்கு வர்றது இல்லையா அப்படின்னும் போது அது ஒரு பெரிய மைனஸாக மாறிடும். அது பிள்ளைகளை அவ்வளோ தூரம் வளர்த்து இந்த ஒரு விஷயத்தினால பிள்ளைகளுடைய எதிர்காலமே ஒன்றும் இல்லாமல் போகும். அதனால நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ சண்டை இருந்தாலும் பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க, ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்திற்காக. அதனால நமக்கு நல்ல இணைப்புகளை ஏசப்பா உங்களுக்கு தரணும். உங்களை ஏமாத்துறவங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வராதபடி உங்களுடைய எல்லா பிளெஸ்ஸிங்லையும் இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க நினையாத ஒரு அறிமுகத்தை, ஒரு நினையாத ஒரு இணைப்பை எனக்கு தருகிறதற்கு வல்லவர். இந்த 2வது காரியத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான்